அனைவருக்கும் வணக்கம். இது PS ஃபார்மசி யூடியூப் சேனல். நான் உங்க PS பெரியா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது மக்களாகிய நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எனக்கு கேள்வி கேட்டிருக்கிறது ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இயற்கை முறையில் வந்துட்டு மாடுகளுக்கு உண்ணி கொசு இது எல்லாம் இருக்கு. அதாவது முக்கியமாக மாடுகளுக்கு உண்ணி இருக்கு, அது எப்படி நம்ம கிளியர் பண்றது? இது வந்துட்டு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய மருந்துகளும் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டேன். ஆனால் நான் இயற்கை முறையில் எப்படி நாடுறது, அதுக்கான ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன் இயற்கை முறையில் பண்றது. ஆனால் வந்துட்டு நீங்கள் மெடிக்கலில் போய் பண்ணிங்கன்னா, மெடிக்கலில் உண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி வந்து போட்டிங்கன்னா அது வந்துட்டு சரியாயிடும். ஆனால் இயற்கை முறையில் எப்படி அதை தவிர்க்கிறதுங்கிறது தான் அங்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை பற்றி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். PS ஃபார்மஸ் உண்ணி பேன் கொசு அப்படின்னு சொல்லிட்டு தவிர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கனாவே அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா? இன்னைக்கு அந்த மெத்தட்லாம் இல்லாமல் ஒரு 2 மெத்தடை நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். இதுவும் இப்படியும் வந்துட்டு இயற்கை முறையில் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு உண்ணிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பொறுத்து நம்ம அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு 2 மெத்தட் இருக்குங்க. இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அந்த மெத்தடில் உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மெத்தடில் ஒரு 1 வீக் 2 வீக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு உண்ணி வந்துட்டு அதுக்கான பாய்சன் அந்த இது பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து சாகிறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் எடுத்துக்கும். ஒரு 10 நாள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த மெத்தடுக்கே போகணும். ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் ரிசல்ட் இல்லைன்னு நீங்க அப்படியே அடுத்த மெத்தட் ட்ரை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இயற்கை மருத்துவங்கிறது ரிசல்ட் லேட்டா வரும். ஓகேங்களா? ஆனா தரமா வரும் அப்படிங்கறத இயற்கை மருத்துவம். அதனால இப்ப 2 மெத்தட் சொல்றேன். இதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிற மெத்தட்லாம் கூட வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு வாட்டி பண்ணிட்டு வரலன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கலா போயிட்டு வாங்கி வந்து பண்றது அது வந்துட்டு தப்பான விஷயம். ஒவ்வொரு டைமும் நீங்க இயற்கை மருத்துவத்தை பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதாவது அது மாதிரி இந்த உன்னிப்பெண் கொசுவை வந்துட்டு விரட்டுறதுக்கு இந்த வைத்தியம் பண்ணும்போது ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஓகே ஸ்டார்ட். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, மாட்டோடைய கோமியம். ஓகேங்களா? மாட்டோடைய கோமியத்தை பிடிச்சி நீங்க என்ன பண்ணணும்னா, அதுல சோற்று கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா, சோற்று கற்றாழைய ஒரு நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும் அதில். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். மாட்டு கோமியத்தை 1 லிட்டரோ என்னமோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை மாடு இருக்கோ, எத்தனை மாட்டுக்கு நீங்கள் எத்தனை ஆடு இருக்கோ, எத்தனை மாட்டை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களோ அவ்வளோ பிடிச்சி வச்சு அதில் சோத்து கத்தை அதில் உள்ள போட்டுடணும். அது உள்ளே போட்டுட்டு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஓகேங்களா? ஊற வச்சுட்டு அந்த தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு தான் ஊற வைக்கணும். ஓகேங்களா? தோல் எடுத்துட்டு அதில் ஊற வைக்கணும். ஓகேங்களா? தோல் எடுத்துட்டு தோல் அதிலே போட்டுடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். தோலை பிச்சு எடுக்கணும். அந்த ஜல்லு இருக்கு பார்த்தீங்களா, அதை அதிலே போடணும். அந்த தோல் உரிச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த தோலையும் அதிலே போடணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஈஸியாக ஊறதுக்காக தான் அந்த மாதிரி மெத்தடு. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே தோலோட கூட போடலாம். அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்காக தான் அதை பிரிச்சுட்டு உள்ள கருத்தை போட்டுட்டு மேலே உள்ள தோலை போடணும். அப்படிங்கிறது தோலையும் கண்டிப்பாக அதில் தான் போடணும். ஓகேங்களா? இப்படி ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு ஊற வருங்க. ஃபுல்லாக ஊற விட்டு அதுக்கப்புறம் அந்த மறுநாள் வந்துட்டு அந்த கலவையை எடுத்து அந்த லிக்யூட் எடுத்து உண்ணிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா சோற உள்ள தசையில ஓடுற அளவுக்கு முடியல நனைகிற அளவுக்கு சோற வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்னா கீழே கொட்டி அதுவே இறந்து போயிடும். ஓகேங்களா? அப்படி பண்ணல அப்படின்னா அடுத்த அப்படி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா 10 நாள் வெயிட் பண்ணி அடுத்த மெத்தட் இப்ப நான் சொல்றேன். இது 2வது மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் மெத்தடு, அதாவது முதல்ல சொன்னது. இது 2வது மெத்தடு. இது என்ன அப்படின்னா, தும்பை பூ இருக்கு பாத்தீங்களா, தும்மை பூ ஒயிட் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, தும்மை பூ அதை எடுத்து நல்லா அரைக்கணும். நல்லா அம்மியில் வச்சு அரைக்கணும். ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அதை எடுத்து நான் உண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலாம் வந்துட்டு தடவி வரலாம். ஓகேங்களா? இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் மற்றும் இலப்ப எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே இப்போ இலப்ப எண்ணெய் ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி வேப்ப எண்ணெய் ஒரு 100 கிராம் எடுக்கணும். 2 சமமாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து கலந்து உண்ணி இருக்கிற இடத்துல வந்துட்டு தடவி வரணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெத்தடு. ஓகேங்களா? இப்போ தும்மை இலை எடுத்து தடவி தேய்ச்சி சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஒரு மெத்தட். தும்மை இலை தடிச்சாலும் உண்ணி பெண்ணெல்லாம் கொட்டிக்கும். ஓகேங்களா? அடுத்தது வேப்ப எண்ணெய் இழுப்பு எண்ணெய் சமபங்க அளவு எடுத்து நீங்கள் ஆடு இருக்கிற அந்த உண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா அதுவும் வந்துட்டு சமபங்கா வந்துட்டு உண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 3 மெத்தடை சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே சோத்து கத்தை யூஸ் பண்ணி ஒரு மெத்தடை சொன்னேன்னா அது ஒரு மெத்தடு. வெறும் தும்மை இலையை தும்மை பூவை மட்டுமே வச்சு அரைச்சி தடவை சொன்னேன், இது ஒரு மெத்தடு. கண்டிப்பாக இதுல ரிசல்ட் இருக்கும். அடுத்தது வேப்ப எண்ணெயை கூட பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெயும் இழுப்ப எண்ணெயும். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது. வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெயும் சேர்த்தோம் அப்படின்னா அதாவது திக்னஸ் டென்சிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும் இது 2த்துக்கும். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த
அந்த உண்ணி பேனு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு செத்து போயிடும். ஓகேங்களா, 3 மெத்தடு சொல்லியிருக்கேன். இந்த 3 மெத்தடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் போது அதாவது 10 நாள் கழிச்சு தான் நீங்கள் அடுத்த மெத்தடுக்கு மூவ் ஆகணும். ஓகேங்களா, அந்த 3 மெத்தடு நீங்கள் பயன்படுத்தும் போது 10 நாள் கழிச்சு அடுத்த நாள் இந்த 3 மெத்தடுமே நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இதுலேயே வந்து இது சரியாயிடும். இதை தவிர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் வராது. ஏன்னா அப்படின்னா நீங்கள் அப்படி ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது தண்ணி அதிகமாக கலக்கிறது, இல்லை ரொம்ப ரொம்ப ஊற வச்சு தேய்க்காம விட்டுறது, மேலாட சும்மா தேய்ச்சிட்டு வரது முடியல மட்டுமே, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம அனுபவ போகிறதுல ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா ரிசல்ட் கிடைக்குதா கிடைக்கலையா, கிடைச்சா மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா மக்களாகி நீங்க வந்துட்டு இதுல விவசாயிகளாகி நீங்க இதுல வந்துட்டு விழிப்புணர்வா இருக்கணும். அதாவது நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போகாம இயற்கை முறையில் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் நீங்களே சிந்திக்கும் போது உங்களுக்கே சில ஐடியாக்கள் வரும். ஓகேங்களா, அப்படி பண்ணும்போது அப்படி கண்டுபிடிச்சி தான் இதெல்லாம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இல்லை என் கூட ஏதாவது பர்சனலா சேட் பண்ணணும், ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் PS Farmers 1 அங்கே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு என் கூட நீங்க இல்லை டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாச்சும் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு வளர்த்துட்டு இருக்காங்க, இல்லை ஏதாச்சும் டவுட் கேட்குறாங்க, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா நம்மளுடைய சேனலையும் இந்த வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தாராளமாக வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video. Thank you.